10வது வைடூரியம் தபேயு, 11வது சுனீரம் சீமோனை குறிப்பிடுகின்றது, 12வது சுகந்தி யூதாஸ் காரியத்தை குறிக்கிறது. அந்த இடத்திற்கு பின்பகுதியிலே மத்தியா என்பவர் வந்தார். ஆனால் அந்த இடத்திலே ஆக்டிவாக இருந்தவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். இந்த 12 அப்போஸ்தலர்களிலே யாக்கோபும் யோவானும் சகோதரர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். பேதுருவும் அந்திரேயாவும் சகோதரர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். தோமா என்ற அப்போஸ்தலன் நம்முடைய இந்தியா தேசத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை அவர் பரப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்விடமும் சென்று புறஜாதியார், சமாரியர் பட்டணங்கள், இஸ்ரவேலருக்கும் மற்றும் அநேக இடங்களுக்கு, இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும் அநேக இடங்களுக்கு அவர் சென்று அவர் சாட்சியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர் திகழ்ந்தார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை பரப்பின சீசர்களை கொடுமைப்படுத்தினார், கொலை செய்தார் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிற்பகுதியிலே எல்லா இடங்களிலும் எவ்விடங்களிலும் சென்று புறஜாதியார் மத்தியிலும் சென்று இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவரை குறித்த நற்செய்தியை அவர் அறிவித்தவர். அவர் நிச்சயமாக இந்த பவுண்டேஷன் அவர் காணப்படுவார். வழக்கமாக எல்லா பவுண்டேஷன்களும் பூமிக்கு அடியிலே காணப்படுகின்றது. ஆனால் ஆவியிலே எடுத்து செல்லப்பட்டு இந்த எருசலேம் நகரத்தை பார்த்த யோவான் அஸ்திபாரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விதமாக அது காணப்படுகிறது. இந்த யோவான் அஸ்திபாரங்களை அவர் பார்த்தார் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்திபாரங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அஸ்திபாரங்களாக இந்த யோவானுக்கு காணப்பட்டது. பிரகாசமான அந்த எருசலேம் பட்டணம், பரிசுத்த புதிய எருசலேம் பட்டணம், ஒளிமயமான அந்த பரிசுத்த புதிய எருசலேம் பட்டணம், வண்ணமயமான வண்ணங்களால் நிறைந்த, ஏனென்றால் அதன் மத்தியிலே தேவனாகிய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் சிங்காசனத்திலே இருக்கிறார்கள். அந்த நகரமானது சுற்றிலும் வண்ணமயமான கற்களை கொண்டு வண்ணமயமான 12 விதமான கற்களை கொண்டு அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் அந்த கற்களின் மீது படுகின்ற பொழுது அதன் பிரகாசம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. பல கலர்களிலே, பல வண்ணங்களிலே அது ஜொலித்துக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்த நகரத்திலே நுழைவதற்கு நம்மிடத்திலே காணப்படுகின்ற பரிசுத்தம் அந்த நகரத்திலே நாம் வாழ்வதற்கு